குட் ஈவினிங்டா. ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? ஹோம்ஒர்க் Yes, ma'am. பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. ரெண்டும் ரெண்டும் முடிச்சாச்சு இல்லையா? ரெண்டு கிராஸ் யாராவது வீடியோ ஆன் பண்ணி காமிக்க முடியுமா? நீங்க முடிச்ச மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு மாதிரியா கேக்குது மேம். பிரேக் ஆகி கேக்குது மேம். கரெக்டா நான் செக் பண்ணிக்கிறேன். Yes, anybody is willing to do that? மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இப்ப கிளியரா இருக்காடா? எஸ் மேம். Yes, ma'am. மாத்தி வேற நெட் மாத்திட்டேன். சரியா? சரி, ஹோம்ஒர்க் யாராவது காமிக்க முடியுமான்னு கேட்டேன் வீடியோ ஆன் பண்ணி. பண்றீங்களா? காமிக்க முடியுமா முடியாதா? டக்குன்னு சொல்லுங்க, நான் அடுத்து பார்க்கணும். எஸ், மேம் நான் காமிக்கட்டுமா மேம்? காமிடா. வீடியோ ஆன் பண்ணி காமி. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1-2 பேர் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா மேபி எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்குதான். மேம் இது செகண்ட் கிளாஸ் மேம். அதான் பாக்குறேன். பேரண்ட் எழுது, என்ன அங்க பேரண்ட்னு எழுது, என்ன கிராஸ்ன்னு எழுது. மேம் எழுதியிருக்கேனே மேம், பேரண்ட் ஒயிட் மினியேச்சர் ஃபீமேல் அப்படின்னு. எழுதிருக்கியா? சரி சரி. ரெட் நார்மல் மேல் மேம். ஓகேடா. F2ல 4 வரணும்ல, மிச்சம் எங்கடா? F2 ஜெனரேஷன்ல நான் இருக்கேன் மேம். ரெட் நார்மல் ஃபீமேலும் ஒயிட் மினியேச்சர் மேலும். ஓ F1ல இந்த கீழே இருக்கு பாருங்க மேம். F2 F2 கீழே மிச்சம் இன்னும் கீழே போட்டிருக்கியோ? இதோ இங்க இருக்கு பின்னாடி. ஓகே ஓகே. அப்புறம் இது தேர்ட் கிளாஸ் மேம். சூப்பர் ஃபாத்திமா, பரவாயில்ல. மேம் பக்கத்துல இல்லைன்னா கூட ஹோம்ஒர்க் செய்றீங்க. வெரி குட். நல்ல ஹேபிட். தேங்க்யூ. வெரி குட். சூப்பர்டா. கரெக்ட், எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பிரக்யஸ்ரீ காமிக்க போறீங்களா ஹோம்ஒர்க்? எஸ் மேம். ஓகேடா. மேம் கிராசிங் ஓவர் 2. உன்னோட நிழல் கொஞ்சம் மறைக்குதுடா.
ஒன்று ஷேக் ஆகுது. ஓகே. F1 generation, gamete for F2. இந்த பக்கம் காட்டுங்க. Gamete for F2, okay. F2 generation. ஓகே. இதுல வந்து எதெல்லாம் பேரண்டல் எதெல்லாம் ரீகாம்பினேஷன் எழுதிருங்க. Yes, மேல ma'am. இருக்க இதெல்லாம் பேரண்டல் இதெல்லாம் ரீகாம்பினேஷன். குட். Okay. Crossing out 3, ma'am. 3 இது. பாடி கலருக்கும் விங் சைஸ்க்கும். ஓகே. ஓகே. குட். Thank you. ரெக்வெஸ்ட்ரி கரெக்டா பண்ணிருக்கா. குட். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சிருக்கீங்க. வேற யாராவது ரெடியா இருக்கீங்களா? 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆனா 2 பேர் தான் ஹோம்ஒர்க் காமிச்சிருக்கீங்க. இன்னும் நான் ஜெனடிக்ஸ்ல ப்ராப்ளம்லாம் கொடுத்தேன்னா என்ன பண்ணுவீங்க? மகேஸ்வரி. ஓகே. மேம் காட்டட்டுமா மேம்? எஸ் டா ஷோபா. மேம் இது செகண்ட் கிராஸ் மேம். செகண்ட் கிராஸ். இது தேர்ட் கிராஸ் மேம். தேர்ட் கிராஸ். சூப்பர்மா. வெரி குட். நீங்க பேரண்டல் எது ரீகாம்பினேஷன் எதுன்னு போட்டுருங்க. எஸ் மேம். வெரி குட் மகேஸ்வரி. சூப்பர் சூப்பர்ரா. இதுதான் வந்து மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்குது. இப்போ நிறைய ஸ்கூலுக்கே டெய்லி போற பசங்களே ஹோம்ஒர்க் செய்ய சொன்னா நான் இன்னைக்கு செய்யல மேம், வீட்டுல இவங்க வந்துட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா பாருங்க நீங்க எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கிறோம், ஆனாலும் அழகா முடிச்சிருக்கீங்க. வெரி குட். சூப்பர். ஓகே. சரி, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா குரோமோசோமல் மேப்பிங்ல இருந்து? எஸ் மேம். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் நேத்து சொன்ன ரிசல்ட் நீங்க எனக்கு சொல்லணும். ஓகே. நேத்து நம்ம 3 கிராஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிராஸ், செகண்ட் கிராஸ், தேர்ட் கிராஸ். பேரண்டல் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ரீகாம்பினேஷன் தான். ரீகாம்பினேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். நம்ம நேத்தே இது நான் சொன்னேன். ஸோ மேப்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குரோமோசோம்ல இந்த ஜீன் எங்க இருக்கு, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆவடியில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆவடியில இருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் அண்ணா நகர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அண்ணா நகர்ல இருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வடபழனி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்படி பார்க்கறது தான் நம்ம மேப்பிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவை பேரண்டல் வேண்டாம், ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் சொன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ்க்கு என்ன பர்சன்டேஜ்? 1.03. 1.3. ஓகேவா? 1. செகண்ட் கிராஸ்க்குடா நேத்து போகும்போது ரிசல்ட் கொடுத்துட்டு தானே போனேன். செகண்ட் கிராஸ்க்கு என்னது? 37.2 ma'am. 37.2. தேர்ட் கிராஸ்க்கு 38.5 ma'am. ஓகே. இத வச்சுதான் ஆல்ஃபிரட் ஸ்டர்டிவன்ட்ன்றவரு, இவர் யாருன்னா தாமஸ் ஹண்ட் மார்கனோட ஸ்டூடெண்ட். இவர் பேரு ஆல்ஃபிரட் ஸ்டர்டிவன்ட். இவரு மார்கனோட ஸ்டூடெண்ட். இவர் தான் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, குரோமோசோமல் மேப்பிங். சரியா? மேப்பிங், ஜீன் மேப்பிங்
இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க குரோமோசோம் மேப்பிங் அல்லது ஜீன் மேப்பிங். இப்போ இவர் எப்படி பண்றாருன்னு பாருங்க. இப்போ இதுதான் ஒரு குரோமோசோம். ஓகே, இதுதான் ஒரு குரோமோசோம். இப்போ இந்த குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் கிராஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஸோட ஏதாவது ஒரு கேரக்டர் லோக்கைனா பிளேஸ் ஒன்று அங்க டாமினன்ட் இருக்கும் அல்லது ரெசசிவ் இருக்கும். நான் சும்மா டாமினன்ட்டோட கேரக்டர் இங்க சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸோட டாமினன்ட் லெட்டர் என்னதுடா? ஐ மேம். Y plus ஒய் பிளஸ். ஃபர்ஸ்ட் கிராஸோட டாமினன்ட் லெட்டரு ஒய் பிளஸ். ஃபர்ஸ்ட் கிராஸ் டாமினன்ட் லெட்டர் ஒன்னுத்துக்கு ஒய் பிளஸ், இன்னொன்னுத்துக்குடா W plus W. W plus. ஸோ இந்த ஒய் பிளஸ்க்கும் டபிள்யூ பிளஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது ரீகாம்பினேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 1.3% மேம். 1.3. இது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து செகண்ட் கிராஸ் யாருக்கும் யாருக்கும்? டபிள்யூ பிளஸ்க்கும் M plus. M plus மேம். என்ன டிஸ்டன்ஸ்? 37.2. 37.2. அடுத்து மூணாவது கிராஸ் யாருக்கும் யாருக்கும்? Eye color and wing size. Eye color and wing size. அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 38.5. வந்துருச்சா? Ma'am. இதையும் கூட்டினீங்கன்னா 38.5 வந்துருச்சு. இதுதான்டா மேப்பிங். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு இது சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில இருந்து மதுரை, சென்னை மதுரை ரொம்ப தூரமா இருக்குல்ல. சென்னையில இருந்து நம்ம வெள்ளூர் வச்சுக்கலாம். வெள்ளூர்ல இருந்து மதுரை. அப்ப சென்னையில இருந்து மதுரைக்கு எவ்வளவு தூரம்? இந்த மாதிரி பாக்குறதா நம்ம கூகுள் மேப்னு சொல்றோம். அதே மாதிரியே ஒரு ஜீன்ல, ஒரு குரோமோசோம்ல இந்த ஜீன் இங்க இருக்குன்னா இன்னொரு ஜீன் இங்க இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு போடுறது தான் குரோமோசோமல் மேப்பிங். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ரெண்டு ஜீனும் டைட்லி லிங்க்டா, லூஸ்லி லிங்க்டா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இந்த டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்கேலா இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸை சென்டிமீட்டரு மில்லிமீட்டர்னு அளப்பீங்க. பட் ஜீனே ரொம்ப சின்னது, குரோமோசோமே சின்னது, அதுல ஜீனே சின்னது. இதை எந்த யூனிட்டை வச்சு இதை அளக்கலாம்? மேம் ம் மேம் நான் நெட்வொர்க் இஷ்யூல கொஞ்சம் வெளில போயிட்டு நீங்க மேப்பிங்னா என்னன்னு கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா மேம்? அதாவது மேப்பிங்னாமா, இப்போ இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுல இந்த ஒய் பிளஸ்ன்றது பாடி கலர், டபிள்யூ பிளஸ் ஐ கலர், இதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணோம் நேற்று. எஸ் மேம். அந்த ரீகாம்பினேஷன்ன்றது தான் டிஸ்டன்ஸ். அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.3. செகண்ட் கிராஸ் யாருக்கும் யாருக்கும் பண்ண? ஐ கலருக்கும் விங் சைஸ். அப்படி பண்ணும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்தது? ரீகாம்பினேஷன் செகண்ட் கிராஸ் ரீகாம்பினேஷன் ஆன்சர் எவ்வளோடா? 37.2 மேம். 0.2. இப்போ அடுத்து பாரு, மூணாவது கிராஸ் ஒய் பிளஸ்க்கும் எம் பிளஸ்க்கும் பண்ணும். இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 38.5 மேம். இந்த மாதிரி இந்த ஜீனும் எங்க இருக்கு? இப்போ நம்ம மேப்னா அப்படிதானே சொல்லுவோம். கூகுள் மேப்னா இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ், திருப்பி இந்த பிளேஸ்ல இருந்து இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ், திருப்பி இங்க இருந்து இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் நம்ம மேப் சொல்ற மாதிரி ஒரு குரோமோசோம்ல ஜீன் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி மேப் பண்றதுக்கு பேர் தான் குரோமோசோமல் மேப்பிங். புரியுதா? எஸ் மேம். புரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது சும்மா டிஸ்டன்ஸ் 1.3 ரீகாம்பினேஷன் பர்சன்ட்னு சொல்லாம
இந்த இடத்துக்கு இங்க இருந்து இங்க வர இந்துக்கு ஒரு யூனிட் வைக்கணும். இப்போ ஒரு ஸ்கேல்ல நம்ம ஒரு வீடையோ எதையோ அளக்குறோம்னா ஃபுட்டு, மீட்டரு, ஸ்கொயர் ஃபீட்டு இப்படி அளக்குறோம். அந்த மாதிரி இந்த குரோமோசோமை அளக்குற யூனிட்டுக்கு என்ன பேருன்னு யாருக்கு தெரியுமா? நானோமீட்டரா மேம்? நானோமீட்டர். நானோமீட்டர் இல்ல எம் சென்டிமீட்டர் கிடையாது. இதுக்கு பேரு சென்டிமார்கன். 1 சென்டிமார்கன் is equal to 1 recombination percent. இந்த டிஸ்டன்ஸ்க்கான யூனிட் இவர் தன்னோட குரு மார்கன் மேல இருந்த அன்புனால இவர் என்ன நினைச்சாராம்? வந்துட்டு என்னன்னு வச்சாரு? சென்டிமார்கன். சென்டிமார்கன். வாய்ஸ் பிரேக் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, அது நடுவுல டக்குன்னு ஒரு செகண்ட் போயிட்டு வந்ததுன்னா விட்டுருங்க. ரொம்ப நேரம் அப்படி இருந்தா மட்டும் சொல்லுங்க, சரியா? ஏன்னா ஓகே மேம். டக்கு வந்தா கூட உங்க ரெக்கார்டிங்ஸ்ல அது கரெக்டா வந்துரும். இது மழை டைமா இருக்குல்லடா, அதால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனைக்கும் 5G நெட் தான் போட்டிருக்கேன். முதல்ல போட்டிருந்தது 4G, இப்போ நான் மாத்தினது 5G. ஓகேவா? இவரு தன்னோட குரு தாமஸ் அண்ட் மார்கன் அவர் மேல இருந்த அன்புனால சென்டி மார்கன் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு யூனிட்டுக்கு. ஒரு சென்டி மார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ். நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? எஸ் மேம். லோகநாதன் கிளியரா? எஸ் மேம். இந்த வீக்குக்கான டெஸ்ட் போர்ஷன் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுமா தெரியாதா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் தெரியும். வெரி குட். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதுதான் இந்த வீக்கான டெஸ்ட் போர்ஷன். ஸோ நம்மளோட 12th டோட்டலா 13 சாப்டர்ஸ். அதுல 3rd சாப்டர் டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க. மார்க்ஸ் எல்லாம் இருக்கு, சரியா? அப்படி நம்மகிட்ட மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகணும். ஓகே, பண்ணிடுவீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, குட். இது மேப்பிங் நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், நோட் பண்ணிச்சு. உள்ள போய் படிக்கலாம். ஸோ நான் நடத்தின அவ்வளவு அளவுக்குலாம் நம்ம என்சிஆர்டில கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன இந்த 2 பேராகிராஃப் தான் இருக்கும். ஓகே, வாசி எக்ஸ்பிளைன் பண்றேன். சீக்கிரம். மேம் டெஸ்ட் போர்ஷன் என்ன மேம்? இந்த வீக் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பா, சின் சாப்டர்
சாப்டர். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் சரியா? யாராவது ஒருத்தர் மேம் ஓகேவாடா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குது மேம். எஸ் மேம். எஸ் மேம். நரேஷ், இந்த வீக்கோட போர்ஷன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். சரி மேம். ஸோ இது ஆல்ஃபா வாசிங்க பார்க்கலாம் கடன். மேம் ஸ்கிரீனே தெரியல. Alfred Sturtevant used the recombination frequency between gene pairs as a measure of the distance between genes and mapped their position on the chromosome. ஸோ ஆல்ஃபா காம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை வச்சு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸை மேப் பண்ணாங்க. Today, genetic maps are used as a starting point in the sequencing of genomes, as was done in Human Genome Project. ஸோ நீங்க படிப்பீங்க அடுத்த லெசன்ல. இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட நம்ம அப்படின்னா என்னன்னா மனுஷங்களோட உடம்புல இருக்க செல்லு, ஒவ்வொரு செல்லுலயும் எப்படி வந்து இந்த குரோமோசோம்ஸ் இருக்கு, ஜீன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பத்தி படிக்க போறதுதான் ஜிபி. அது அடுத்த லெசன்ல நம்ம டீட்டெயிலா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். குரோமோசோமல் மேப்பிங் அங்கேயும் யூஸ் ஆச்சுன்னு சொல்றாரு. ஓகேவா? இதுக்கு மேடம் பக்காவா? மேம் ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் படிக்க போறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன படிக்க போறோம்? செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்போ இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க ஒரு செல்லு சரியா, ஒரே ஒரு செல் எடுத்து அந்த செல்லுக்குள்ள இருக்கிற 23 குரோமோசோமையும் இப்போட சைஸ் வாரியா அடுக்கி வைக்கிறதுக்கு பேரு தான் கேரியோடைப். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த 22 குரோமோசோமு எல்லார் உடம்புலயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம ஆட்டோசோம்ஸ்னு சொல்றோம். இந்த லாசோம்ஸ் பேர் இருக்கு இல்லையா, இது வந்து செக்ஸ் குரோமோசோம். இதுக்கு இன்னொரு பேரு ஆல்சோம்ஸ். என்ன பேருடா? அலோசோம். ஆலோசோம். இதுதான் வந்து இந்த செக்ஸை டிட்டர்மைன் பண்றது. இப்போ இந்த கேரியோடைப்பிங் பார்த்து இது வந்து ஒரு ஆணுதான் பெண்ணுதான் உங்களால சொல்ல முடியுமா? Male, ma'am. Yes, ma'am. Correct. Male, ma'am.
சாரி மியூட்ல போயிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்க. மேம் உங்க வாய்ஸ் ஃபுல்லாவே Voice break ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் போன்ல வர வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இல்லையா? இது கிளியரா இருக்கு மேம். கிளியரா இருக்கு இல்லையா? ஏன்னா அது வந்து இதுல ப்ரெசென்ட் பண்றேன் கம்ப்யூட்டர்ல. இது வாய்ஸ் கிளியரா இல்லைன்னீங்கன்னு சொல்லிட்டு போன்ல வந்திருக்கேன். இப்போ இது புரிஞ்சுச்சா? ஆட்டோசோம் அலோசோம் திருப்பியும் ஆட்டோசோம் பிரேக் அலோசோம் ஆகுது மேம். எல்லாருக்கும் கிளியராடா? பிரேக் ஆகும். பழைய மாதிரி போட்டுருவா. திருப்பியும் yes ma'am. இப்போ ஓகேவாடா? இப்ப கிளியரா இருக்காடா? எஸ் மேம். இப்ப யாராவது ஒருத்தர் படிங்க. Autosomes are the chromosomes other than sex chromosomes. Number of autosomes in a same in males and females. ஸோ ஆட்டோசோம்ஸ் வந்து இந்த செக்ஸ் குரோமோசோம் இல்லாத எல்லாத்தையுமே ஆட்டோசோம்னு சொல்லுவோம். இது மேல் ஃபீமேல் எல்லாத்துலயும் இது சேம் தான். Sex chromosomes X and Y are the chromosomes which involve in sex determination. இது ரெண்டு மட்டும் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல இன்வால்வ் ஆகுது. Henkin 1891 studied spermatogenesis in some insects and discovered X chromosome. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது அப்பப்ப கேட்கிற கேள்விதான். செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஃபர்ஸ்ட் யாருக்கு இந்த எக்ஸ் குரோமோசோம் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஹெங்கிங்ன்றவர் 1891ல இன்செக்ட்ஸ்ல ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் பத்தி படிச்சாரு. சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரு டெஃபினட் கொஸ்டின் தான். கண்டிப்பா இதுல இருந்து நீட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எப்படி கேட்பாங்கன்னா XXXO மெக்கானிசம் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படி கேட்கலாம். அல்லது இன் கிராஸ்ஹோப்பர் வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அந்த மாதிரி கேட்கலாம். எப்படி வேணா கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறது XXXO மெக்கானிசம். மேல் வந்து எட்டிரோகேமிட். நம்மளதுலயும் மேல் எட்டிரோகேமிட் தான் ஹியூமன்லயும். பட் என்னன்னா ஒன்னுத்துல எக்ஸ் இருக்கும், இன்னொன்னுல ஒய் இருக்கும். இங்க வந்து ஒன்னுத்துல எக்ஸ் குரோமோசோம் அண்ட் இன்னொன்னுல கேமிட் வித்தவுட் எக்ஸ், அதுதான் XOன்னு சொல்றோம். சரியா? ஃபீமேல் பாத்தீங்கன்னா இது நம்மள மாதிரியே தான், நம்ம ஹியூமன் இருக்கும். இதுல XO, இதுல XX. ஓகேவா? ஸோ இது 22ன்றது ஆட்டோசோமு. 22 பேர்ஸ் ஆஃப் ஆட்டோசோம் பிளஸ் எக்ஸ். இங்க வந்து 22 பிளஸ் XX.
XO இருந்ததுன்னா அது மேல், XX இருந்ததுன்னா அது ஃபீமேல். இது இருக்குன்னா கிராஸ் ஓவர்ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. கிராஸோ போனா என்ன மேம்? ஐயோ, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கிராஸ் ஓவர். வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி. நீ பார்த்தது இல்லையா கிராஸ் ஓவர்? ஓகே மேம். நெக்ஸ்ட் போட்டுமா? இது நட்டு முடிச்சுட்டு கேள்வி கேட்பேன். என்னென்ன வேரியஸ் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் படிச்சிருக்கோம்னு நல்லா கவனிச்சுட்டே இருங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்ட்ரென்த் 70 வந்துருச்சு. குட். நெக்ஸ்ட் போமா? எஸ் மேம். அடுத்து நம்ம பார்க்குறது XX XY மெக்கானிசம். இது ஹியூமன் பீயிங், நமக்கும் இதுதான், ட்ரோசோஃபிலாக்கும் இதுதான். இதனாலதான் மார்கன் இதையே சூஸ் பண்ணாரு. சரியா? XX XY மெக்கானிசம். இதுல மேல் வந்து ஹெட்டிரோகேமெட்டிக், அப்படின்னா ஒரு குரோமோசோம்ல எக்ஸும் இன்னொன்னுல ஒய். நேத்து இதெல்லாம் வச்சு நம்ம சம்ஸே நிறைய நிறைய டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். XY. ஃபீமேல்ல XX இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. XX XY மெக்கானிசம். Noted. மேம். Okay. So XX XO XX XY. அடுத்து நம்ம ZZ ZW. இது ஒரு வாட்டி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு நிறைய பறவை பேரெல்லாம் போட்டுட்டு out of the following organism, in which organism ZZZW mechanism is present. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டர்ட்டில், அப்புறமா ஒரு ஸ்னேக்கு, ஒரு பீகாக்கு, அப்புறம் ஒரு கோட்டு, இப்படி போட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பேர்டு தான். பேர்டு பீகாக் தான் ஆன்சர். பீகாக்ல தான் உங்களுக்கு ZZZW. இதுல பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மேல் ஹெட்டிரோகேமெட்டிக். பட் பேர்ட்ஸ்ல மட்டும் மேல் என்னது? ஹோமோகேமெட்டிக் மேம். ஹோமோகேமெட்டிக். மேல் வந்து ஹோமோகேமெட்டிக். இது கிளியரா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. ZZZW மெக்கானிசம். மேம் இல்லப்பா, மேம் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது மேம். மத்தவங்க எல்லாம் கேட்டு பதில் சொல்றாங்களேடா, உன் நெட்டும் ஏதோ ப்ராப்ளமா? நீ எங்க இருக்க? எந்த பிளேஸ்? புரியல மேம். உன் வீடு எங்க இருக்கு? இது சென்னையில தான் மேம். ஷெனாய் நகரா? மழையா பெய்தாங்க? இல்லையா மேம். அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப கிளியரா தான் இருக்குல்லடா? மேம். எஸ் மேம். இட்ஸ் கிளியர் நவ மேம். கொஞ்சம் செக் பண்ணிக்கோடா நெட்டு. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். ஓகே. இப்ப இது வரைக்கும் என்னென்ன மெக்கானிசம் முடிச்சோம்? எக்ஸாம்பிளோட யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. That XX XO mechanism, ma'am.
Example, insect grasshopper, ma'am. ம். XXXY mechanism. ம். Example, human and Drosophila. ZZZW mechanism. Example, birds. கரெக்ட். சூப்பர். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சரியா? இப்ப இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஓகே. ஹெட்டிரோகேமெட்டி எதுல இருக்கும்னா பேர்ட்ஸ்ல தான் ஃபீமேல் ஹெட்டிரோகேமெட்டி. இப்போ இந்த ஹியூமன் வச்சு நம்மளுக்கு நிறைய questions வந்திருக்குடா. இத பத்தியும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்றேன். யாராலையாவது ஆன்சர் சொல்ல முடியுதா பாருங்க. ஒரு ஹியூமன் ஃபீமேல்ல ஒரு கேரக்டர் இருக்கான். இது வந்து 2017 நீட்ல கேட்ட கொஸ்டின். ஓகே. ஒரு ஃபீமேல்ல அவளோட எக்ஸ் குரோமோசோம்ல ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் யாருக்கு இன்ஹெரிட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவளோட சன்ஸுக்கு. செகண்ட் ஆப்ஷன் அவளோட டாட்டர்ஸ்க்கு. தேர்ட் ஆப்ஷன் போத் சன் அண்ட் டாட்டர். ஃபோர்த் ஆப்ஷன் நன்னு. Done, ma'am. அண்ணா பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாமா? மேம் கொஸ்டின் போர்ட்ல எழுதுறீங்களா மேம்? வரேன். வந்துருச்சா ஒயிட் போர்டு? எஸ் மேம். Yes, ma'am. எழுதுறமா? கேரக்டர். ஓகேவா? கேரக்டர் எனக்கு இந்த சி வராது. கேரக்டர் நீங்க இது போட்டுக்கோங்க. கேரக்டர் which is present in the female will be transferred or inherited ஏதோ ஒன்று. ஆப்ஷன் ஏ வந்து சன்ஸ், பி வந்து டாட்டர்ஸ், சி வந்து both son and daughters, டி வந்து இது ஏதோ இருந்தது எனக்கு இது மறந்துருச்சு. டி என்னன்னு நான் சும்மா நன்னு போட்டு. என்ன ஆன்சர் சொன்னீங்க? போத் சன் அண்ட் Ma'am, டாட்டர். sons, ma'am. Both, ma'am. சரி எப்படின்னு Both. பாத்துடலாம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு ஃபீமேலு, இது ஒரு மேலு. மேல்ல இருந்து கேமீட் எடுத்தா உங்களுக்கு எக்ஸும் வரும் ஒய்யும் வரும். ஃபீமேல்ல இருந்து கேமீட் எடுத்தா எக்ஸ் தான். ஸோ அப்ப இந்த எக்ஸ்ன்ற கேரக்டரு இந்த எக்ஸ் கூட சேர்ந்தா டாட்டருக்கு போகலாம். இதே எக்ஸ்ன்ற கேரக்டர் ஒய் கூட சேர்ந்தா சன்னுக்கும் போகலாம். ஸோ கரெக்டான ஆப்ஷனு போத் சன் அண்ட் டாட்டர். இதுவே ஒரு மேலோட எக்ஸ்ல இந்த கேரக்டர் இருந்தா இது யாருக்கு போகும்? Daughter, ma'am. டாட்டர். அப்போ வந்து பி ஆப்ஷனா இருக்கும். மேல்ல இருக்க எக்ஸ்ல கேரக்டர் இருந்தா ஒன்லி டாட்டருக்கு தான் போகும், சன்னுக்கு போகாது. ஓகேவா? எஸ் மேம். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? Yes, கிளியரா ma'am. இருக்காடா? ஸோ இந்த மாதிரிலாம் கூட நம்மள கொஸ்டின் கேட்கலாம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே அதுதான் மேம். இங்க நம்ம சொல்றோம்.
இது யாராவது ஒருத்தர் வாசிங்க. During spermatogenesis, males produce two types of gametes, 50% with X chromosome and 50% with Y chromosome. Female மேலுக்கு 50% X 50% Y, ஃபீமேலுக்கு ஒன்லி X தான். females produce only ovum with an X chromosome. ஃபீமேலுக்கு வெறும் X குரோமோசோம் தான் வரும். There is an equal probability of fertilization of ovum with the sperm carrying either X or Y chromosome. இந்த ஸ்பெர்ம் நிறைய ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அதுல சில ஸ்பெர்ம்ல எக்ஸ் இருக்கும், சில ஸ்பெர்ம்ல ஒய் இருக்கும். எந்த ஸ்பெர்ம் இப்ப எக்ஸ்ன்ற ஸ்பெர்ம் போய் ஃபீமேலோட கலந்துச்சு, ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? மேல்ல இருக்க ஸ்பெர்ம்ல இருக்க எக்ஸ் வந்து ஃபீமேல் கூட சேர்ந்தா அவங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும். இதுவே மேல்ல இருக்க ஒய் ஃபீமேல்ல இருக்க எக்ஸ் கூட சேர்ந்தா Boy. Boy, ma'am. So which is determining the sex of the offspring? Male. Male. Male, or the sperm is determining whether the offspring is going to be a male or female. Okay, va? Clear ada? Ma'am. சரி, இப்போ நம்ம அடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் honeybee பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? Sex determination in honeybee. honeybee. இதுவும் நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல சொல்லி கொடுக்குறேன்டா. இதாவீங்க. போலாமா? இது நான் என்ன சொன்னேன்? செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் honeybee. இது ஹாப்ளோடிப்ளான்டிக்னு சொல்லுவோம். சொல்லுவோம். என்ன தூங்குறீங்களா? ஹாப்ளோடிப்ளான்டிக். இப்ப பாத்துரலாம். ஃபீமேல் honeybee. இங்க இருக்குது ஃபீமேல் honeybee. honeybee lays many eggs. இப்படி இது நிறைய போட்டு இருக்குது. ஓகே, இந்த என்ன குரோமோசோம் 16 என்ன குரோமோசோம் 16 ஹாப்ளாய்டு போட்டிருக்க எக். இப்போ இந்த எக்குல ஓகே, இதுல சில எக்ஸ் combined with sperm எவ்வளோ? அதுவும் 16N தான். இதுவும் ஹாப்ளாய்டு. ஸோ இந்த சில எக்ஸும் இந்த ஸ்பெர்மும் சேர்ந்துச்சுன்னா சரியா நம்மளுக்கு என்னடா ஃபார்ம் ஆகும்? ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன கிடைக்குது? Zygote. 2N வந்து எவ்வளவு குரோமோசோம்னா 32. சரியா? புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும்? நான் திருப்பி சொல்றேன். ஃபீமேல் honeybee வந்து எக்ஸ் அன்ஃபர்டிலைஸ்டு முட்டைய போடுது. அந்த முட்டை கூட வந்து இந்த ஸ்பெர்ம் சேர்ந்துச்சுன்னா 16 + 16 32N ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட்ல இருந்து எப்பவுமே 32N குரோமோசோம் இருந்தா
இந்த சைகோட்ல இருந்து ஃபார்ம் ஆகுறது எப்பவுமே என்ன பியா இருக்கும்னா ஃபீமேல் அனீபியா தான் இருக்கும். 32 எண் இருந்தா என்ன அனீபி பிறக்கும்? Female. Male. இப்போ இங்க சில இருக்கு பாருங்க, சிலது இங்க இருக்குல்ல, சாரி, இங்க இந்த எக்ஸ் இது வந்து ஸ்பெர்மோட சேரல. அப்ப இதுவே நமக்கு டெவலப் ஆக போகுது. மாதிரி டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இஸ் கால்ட் parthenogenesis. Development without fertilization. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்தினோஜெனிசிஸ். இப்போ டெவலப் ஆகல. இது எவ்வளவு குரோமோசோம்னா 16. ஸோ இந்த மாதிரி 16 டெவலப் ஆச்சுன்னா, ஏன்னா நீங்க பாத்தீங்க ஜஸ்ட் இந்த எக்குல இருந்ததுதான், அது கூட வேற யாரும் சேரல. அப்ப வெறும் 16 என்னன்னா அது கண்டிப்பா மேல் அனீபியா தான் இருக்கும். புரியுதா? Yes, ma'am. Ma'am. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. அப்புறமா ஒரு வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவாங்க, அதை நான் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணுங்க. டன் மேம். டன். ஓகே. இப்போ இது வேடிக்கையா சொல்லுவாங்கடா, இந்த மேல் அனீபிக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது பாருங்க ஜஸ்ட் எக்ல இருந்து தானாவே வந்துருச்சு இல்லையா? இந்த எக்கை யார் கொடுத்தா? இந்த ஃபீமேல் தான் கொடுத்துச்சு, அன்ஃபர்டிலைஸ்டு எக். அதால இந்த மேல் அனீபிக்கு அம்மா இருக்குது, ஆனா அப்பா இருக்குதா? நான் சொல்றது புரியுதா? No, ma'am. இங்க பாருங்கம்மா, இது ஒரு ஃபீமேல் அனீபி. இது ஜஸ்ட் இந்த எக்க லே பண்ணிருக்கு. இப்போ இந்த எக்கு கூட சேர்ந்தா வர ஜைகோட்டு இந்த ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா இது அப்பா, இது அம்மா. கரெக்டா? Yes, ma'am. இந்த ஃபீமேலுக்கு இது அப்பா, ஃபாதர். இந்த ஃபீமேலுக்கு இது அம்மா. கரெக்டா? Ma'am. இப்ப பிறந்துச்சு இல்லையா இந்த மேலு, இதுக்கு அப்பா எங்க இருக்குது? ஸ்பெர்மே கிடையாது, ஜஸ்ட் இந்த முட்டையில இருந்து அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கு அப்பா இருக்கா? No, ma'am. சொல்லுவாங்க. So male honeybees don't have father. பட் இந்த ஃபீமேல் பிறக்கணும் அப்படின்னா இந்த ஃபீமேல் கூட ஒரு மேலு ஸ்பெர்ம் சேர்ந்திருக்கும். ஸோ மேல் அனீபிக்கு ஃபாதர் கிடையாது, ஆனா கிராண்ட் ஃபாதர் உண்டு. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி இந்த மேல் அனீபியால இன்னொரு சன்னு பிறக்க வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இதுகிட்ட ஸ்பெர்ம் இருக்குல்ல, இந்த ஸ்பெர்ம் முட்டையோட சேர்ந்தாலே எப்பவுமே இதுக்கு பிறக்கிறது என்னவா இருக்கும்? Female. அப்போ இதுக்கு டாட்டர் தான் பிறக்கும். ஸோ ஒரு மேல் அனீபிக்கு ஃபாதரும் இருக்காது, சன்னும் இருக்காது. ஆனா மேல் அனீபிக்கு
கிராண்ட் ஃபாதர் அல்லது கிராண்ட் சன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க. புரியுதா? ma'am. Yes, ma'am. இப்ப இது ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்கல்ல, உள்ள போய் இது படிச்சு பாத்துடலாமா? Okay, ma'am. ஓகே, யாரா ஒருத்தர் இது படிங்க, லைன் படிங்க, அப்பதான் உங்களுக்கு இது நல்லா புரியும். எஸ், It is based on the number of sets of chromosomes an individual receives. ஸோ இது வந்து எத்தனை குரோமோசோம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வரப்போகுது அதை வச்சுதான் அது ஆண் பெண்ணான்னு முடிவாக போகுது. 32 வந்தா அது என்னவா இருக்கும்? Female. அது என்னவா இருக்கும்? Male. அவ்வளவுதான். இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. இது படி. Therefore, the females are diploid 32 chromosomes and males are haploid 16 chromosomes. This is called as haplodiploid sex determination system. இப்ப புரிஞ்சுதுங்களா ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னு? ஹாப்லோனா 16, டிப்ளாய்டு 32. ஸோ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு என்ன பேரு? ஹாப்லோ டிப்ளாய்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, Okay, ma'am. நெக்ஸ்ட். In this system, males produce sperms by mitosis. They do not have father and thus cannot have sons, but have grandfather and can have grandsons. மேல் வந்து ஃபர்டிலைசேஷனே நடக்காததால பிறந்ததால அதுக்கு ஃபாதரும் இல்ல சன்னும் இல்ல, பட் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கேன் ஹேவ் கிராண்ட் சன்ஸ். ஜெனட்டிக்ஸ்ல நம்ம படிக்க போற டாபிக் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னா சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச். ஹெரிட்டபிள்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு போறது. ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது. ஸோ பாருங்க, இங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தா இப்படிலாம் கூட குழந்தைங்க பிறக்கலாம். சடனா ஜீன்ல பிரச்சனை வந்துருச்சுன்னா. ஓகேவா? ஸோ இந்த Okay, ma'am. மியூட்டேஷனை மெயினா 2 வகையான மியூட்டேஷன். ஒன்னு ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், இன்னொன்னு பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்? Frame shift mutation, point mutation. ஃப்ரேம் ஷிஃப்ட்னாடா இப்போ இங்க பாருங்களேன், ஒரு பெரிய சீக்வன்ஸ், ஒரு பெரிய டிஎன்ஏ செக்மெண்ட் ஜிஏ ஜிஏ அந்த மாதிரி. இப்போ இதுல கீழே பாருங்க, இந்த என்டையர் செக்மெண்ட்டும் கட் ஆகி வேற எங்கேயோ போயிடுச்சு, அல்லது ஜிங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. எய்தர் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன், எங்க இருந்தோ கட் ஆகி தேவையில்லாத ஒரு செக்மெண்ட் நடுவுல வந்துருச்சு. இப்படி வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மளுக்கு 5 விரல், அதுக்கு பதில் ஒரு 6 விரலா வந்துருச்சு, இல்ல 4 விரலா வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் எய்தர் இன்சர்ஷன் ஆர் டூப்ளிகேஷன் ஆர் டெலிஷன், இப்படிலாம் ஒரு என்டையர் செக்மெண்ட்டுமே நடந்தா அதுக்கு பேரு ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அப்படி இல்லாம ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும், இப்ப உதாரணத்துக்கு ஏ ஜி இப்படின்னு வரணும். பதில் இந்த ஏக்கு யூ வந்துருது, ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் ஜி யூ ஜி. ஜிஏஜிக்கு பதில் என்ன வந்துருச்சு? GUG. இந்த மாதிரி வந்தால் அனிமியா வந்துடும். இதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகேவா?
ஃப்ரேம் ஷிஃப்ட்னா என்டையர் செக்மெண்ட் எய்தர் டெலீஷன், டூப்ளிகேஷன் ஆர் இன்சர்ஷன். பாயிண்ட் மியூட்டேஷன்னா ஜஸ்ட் இந்த சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்றோம். ஓகேவா? ஓகே மேம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ இந்த மியூட்டேஷன் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். So genes are located on chromosome. So mutation results in abnormalities. சரியா? அபரேஷன்ஸ்னாலும் அப்நார்மாலிட்டிஸ் தான். யூஸ்வலா இந்த கேன்சர் செல்ஸ்ல நம்ம இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் நிறைய பார்க்கலாம். நார்மலா இருக்கும், திடீர்னு ஒரு செல்லு கேன்சரஸா மாறி மியூட்டேட் ஆகும். இந்த மியூட்டஜென்ஸ் அப்படின்னா ஏஜென்ட்ஸ் which can induce the mutation. மியூட்டேஷனை இன்டியூஸ் பண்ற ஏஜென்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Mutagens. இதுல நம்பர் 1 பிசிக்கல் மியூட்டஜென் தான். இது வந்து ஜென்ரலா யூவி ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகுறது, ஆல்பா பீட்டா காமா எக்ஸ்ரே இதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிசிக்கல் மியூட்டஜென்ஸ்னு சொல்லுவோம். கெமிக்கல் மியூட்டஜென்ஸ்னா கெமிக்கல் மியூட்டட் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கேஸ், ஃபீனால், ஃபார்மலின், அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், NH3 இதெல்லாம் சொல்லலாம். இதனால மியூட்டேஷன் நடக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கடா. முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்கடா. Done? Finish, ma'am. Okay. ஸோ இப்போ மியூட்டேஷனும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பெடிகிரி அனாலிசிஸ். ஸோ பெடிகிரி அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி அந்த ட்ரெயிட்டை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுற ஒரு கிராஃப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சார்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பெடிகிரி அனாலிசிஸ்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். Yes, ma'am. குட். பாலா இருக்கியா? Yes, ma'am. புரியுதா பாலாக்கு? Yes, ma'am. பிரக்யா புரிஞ்சுதா? எஸ் மேம். பரணி, Yes, ma'am. சஹானா, சஞ்சுதா எஸ் மேம். புரிஞ்சுதா? தமிழ் தென்றலன் நல்லா இருக்கு நீ புரிஞ்சுதா உனக்கு? இருக்கியா இல்லையா? தமிழ் சரி, நல்லா கவனிக்கணும். ஓகேவா? சரிம்மா. ஸோ ஹியூமன்ல இந்த மாதிரி இது வச்சு நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். நான் இந்த ப்ராப்ளமும் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். சரியா? இதெல்லாம் கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணி நான் சாருக்கு அனுப்பி விடுறேன். அந்த ஜெனட்டிக்ஸ் ஒர்க் ஷீட்டை நீங்க முடிங்க. முடிச்ச பிறகு நான் ஒரு நாள் கிளாஸ்ல உங்களுக்கு தெரியாத சம் எல்லாம் நான் இங்கேயே போட்டு காட்டுறேன். சரியா?
Okay, miss. படி. வாசிங்க. In In human, human, வாசிமா. எனக்கு கேட்கலடா. இன் ஹியூமன் வரைக்கும் தான் கேட்டுது. in human, control process are not possible. So the study of family history about inheritance is used. Such an analysis of trait in several generations of a family is called pedigree analysis. ஒரு ஃபேமிலியோட இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இது வந்து செகண்ட் ஜெனரேஷன். இது வந்து தேர்ட் ஜெனரேஷன். இது வந்து ஃபோர்த் ஜெனரேஷன். இப்போ ஒரு நோய் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்திருக்கு, செகண்ட்ல வரல, தேர்ட்ல வரல, ஃபோர்த்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நோயை பத்தி ஒரு அனாலிசிஸ் ஆஃப் ட்ரெய்ட்ஸ்னா கேரக்டர்ஸ் in several generation of a family is called pedigree analysis. ஓகேவா? ஸோ இந்த அனாலிசிஸ்க்கு பேரு பெடிகிரி அனாலிசிஸ், இந்த சார்ட்டுக்கு பேரு ஃபேமிலி ட்ரீ அல்லது பெடிகிரி. படிங்க. The representation or chart showing family history is called a family tree or pedigree. Next. படிங்க. In human genetics, pedigree study is utilized to trace the inheritance of a specific trait, abnormality, or disease. சரியா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு ஜெனட்டிக்கலா இந்த டிசீஸ் யாருக்கு இருந்தது இந்த மாதிரிலாம் ட்ரேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த பெடிகிரி அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ இந்த பெடிகிரி அனாலிசிஸ்ல யூஸ் ஆகுற சிம்பிள்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலுன்னா இப்படிதான், ஸ்கொயர் மாதிரி போட்டா மேல், இந்த மாதிரி சர்க்கிள் போட்டா ஃபீமேல், இப்படி இந்த மாதிரி இப்படி போட்டோம்னா இதுக்கு பேரு செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு. இப்போ நானே உங்களை யாரையா ஒருத்தரை கேள்வி கேட்கிறேன்னு, இப்போ லோகநாதன் பதில் சொல்றியா மேம்? சரி, இப்போ உங்க தாத்தாக்கு எத்தனை பசங்க? எத்தனை பசங்கடா? 4 பேரா உங்க தாத்தாக்கு? எத்தனை பொண்ணு எத்தனை பையன்? எவ்வளவு பேர் தானே கேக்குறீங்க மேம்? எத்தனை பிள்ளை? எத்தனை பையன் எத்தனை பொண்ணு? ஒரு பையன் 3 பொண்ணு மேம். 3 பொண்ணு. சரி, உங்க தாத்தாவோட அப்பாக்கு எத்தனை பசங்க? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றா. லோகநாதன் இருக்கியா? இருக்காரா இல்லையாம்மா? சரி, வேற யாராவது சொல்லுங்க. லோகநாதன் பேச மாட்டான். மேம் தாரிகா. சொல்லு தாரிகா. நெட் வெளியே போயிடுச்சு மேம். நெட் வெளியே போயிடுச்சா? சரி, தாத்தாவோட அப்பாடா? அது தெரியல மேம். தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிறந்ததால்தான் நம்ம தாத்தா வந்தாரு, தாத்தாவாலதான் அப்பா வந்தாரு, அப்படிலாம் இருக்கு இல்ல? அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம இப்படி சொல்லுவோம், குழந்தை இருக்கு பட் அது என்ன செக்ஸ்ன்னு எனக்கு தெரியல, ஆனா பொண்ணா எனக்கு தெரியலன்னு பொழுது இந்த சிம்பிள் பயன்படுத்துவோம். புரியுதா?
எஸ். அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். அடுத்தது அஃபெக்டட் இண்டிவிஜுவல். நல்லா உள்ள வச்சு ஷேட் பண்ணிட்டோம்னா இவங்களுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஒரு மேல் இப்படி வரைஞ்சிட்டு பாக்குறீங்க இல்லம்மா பெடிகிரி அந்த இது நான் தெரியுதுல்ல ஸ்கிரீனு. இது வந்து மேலு, இது ஃபீமேலு. இது மாதிரி நடுவுல ஒரு கோடு போட்டா மேட்டிங். நம்ம இந்தியன் சிஸ்டம் பிரகாரம் யூஸ்வலா இதை மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா மேட்டிங். மேட்டிங் தான் ஆனா கரெக்டான விஷயம். அடுத்து பாருங்க, ஏற்கனவே ஒரு கோடு இருக்குதா? ஒரு கோடு இருந்தா மேட்டிங், 2 கோடு இருந்தா கன்சாங்குவினஸ் மேரேஜ் அல்லது கன்சாங்குவினஸ் மேட்டிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்றதுன்னு அர்த்தம். ரிலேஷன்லயே சொந்த மாமாவை கட்டிக்கிறது அந்த மாதிரி வந்தா 2 வாட்டி கோடு போடுவாங்க. புரியுதா? மேம். எஸ் மேம். கன்சாங்குவினஸ் மேட்டிங். இது பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது பேரண்ட். அந்த பேரண்ட்ல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டு கீழே இப்படி வந்தா இவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆணுன்னு அர்த்தம். இந்த மாதிரி போட்டோம்னா இவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு நோய் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா அன்அஃபெக்டட் ஆஃப்ஸ்பிரிங் தான், நோய் இல்லைன்றாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து அவங்க என்ன செக்ஸ் அதெல்லாம் தெரியாது. 5 குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியும், சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்களுக்கு என்ன செக்ஸ்லாம் தெரியாது. பட் உங்களுக்கு யாருக்கும் நோய் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நம்ம எழுதணும். இது கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? இப்ப இத வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு நான் தரட்டுமா? ஹோம்ஒர்க்கா நீங்க போடுறீங்களா பார்க்கலாமா? ஓகே மேம். Yes, நான் ஒரு ma'am. ப்ராப்ளம் இங்க போர்டுல போடுறேன். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல நானே சொல்லித்தரேன். யூஸ்வலா நீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. நான் ஒரே ப்ராப்ளத்துல எல்லாமே வரா மாதிரி சொல்லித்தரேன். இது ஒரு மேலு ஃபீமேலு. இவங்களுக்கு 4 குழந்தை பிறக்குது. ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன், இன்னொரு பையன். இந்த பொண்ணு அஃபெக்டடு, இந்த பையன் அஃபெக்டட். இத வச்சு ஐயோ இத வச்சு நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா find whether the disease is number 1 autosomal recessive. ஓகேவா? autosomal recessive அல்லது autosomal dominant. சரி, autosomal dominant or autosomal recessive னு கண்டுபிடிக்கணும். அல்லது செக்ஸ் லிங்க்டு. செக்ஸ் லிங்க்டுல XY 2 உண்டு, அதுல Y லிங்க்டான்னு கண்டுபிடிக்கணும். அல்லது செக்ஸ் லிங்க்டுல X டாமினன்டான்னு கண்டுபிடிங்க. ஆர் செக்ஸ் லிங்க்டுல X ரெசசிவான்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தான் கண்டிஷன். ஓகேவா?
இந்த ஹோம்ஒர்க்கா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இத கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரி, இப்ப ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, கேபிட்டல் ஏ வந்துச்சுன்னா இவங்க அஃபெக்டடா இருப்பாங்க. இவங்க என்னவா இருப்பாங்க? Affected. 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 கேபிட்டல் ஏ இருந்தாலே நோய் தான். அப்ப இதுவும் என்னவா இருக்கும்? Affected. அஃபெக்டடா இருப்பாங்க. இது Not affected. not affected. ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆட்டோசோமல் டாமினன்ட்க்கு என்ன கண்டிஷன்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஆட்டோசோமல் டாமினன்ட் கண்டிஷன் புரிஞ்சுதா? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து ஆட்டோசோமல் ரெசசிவ்க்கான கண்டிஷன் எழுதுவோம். ரெசசிவ்க்கான கண்டிஷன். ரெசசிவ்னா குட்டி ஏ இருந்தாதான் நோய். இப்ப கேபிட்டல் ஏ சொல்லுங்க. Not affected. Not affected. நாட் அஃபெக்டட். Capital A, small a, not affected. வெரி குட். ஏன்னா ஸ்மால் ஏ 2 இருந்தா மட்டும்தான் நமக்கு Affected. Affected. அஃபெக்ட். இது புரிஞ்சுதா பாத்துக்கோங்கடா. Yes, ma'am. Yes, ma'am. இது ஒரு கண்டிஷன். ஓகே, நாட் அஃபெக்டட், நாட் அஃபெக்டட். இப்போ டாமினன்ட் கண்டிஷன், ரெசசிவ்க்கு கண்டிஷன் சொல்லிட்டேன். அடுத்து ஒய் லிங்க்டுனா எல்லாருக்குமே தெரியும். ஒரு நோய் மட்டும் ஒய் லிங்க்டா இருந்தா அதுல இருக்கிற ஒன்லி மேல் வில் ரிசீவ் த டிசீஸ். ஆனா இதுல பொண்ணுக்கும் நோய் வந்திருக்கு. ஆனாலும் இது கண்டிப்பா என்ன கிடையாது, நம்மளோட இந்த டிசீஸ்ல பொண்ணுக்கும் நோய், ஆனாலும் அது இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து எக்ஸ்லிங்க் டாமினன்ட் கண்டிஷன் எழுதுவோம். XX இப்படி போட்டா இப்போ இதுல சும்மா ஏதோ ஒரு நோய் நான் வைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ் இது மேல சும்மா இப்படி கேபிட்டல் டி, இந்த கேபிட்டல் டி தான் நோயை காஸ் பண்றது. இதுல இந்த மாதிரி ஒரு இதுல கேபிட்டல் டி இருந்தாலே இந்த பொண்ணு, சொல்லுங்கடா. Affected. 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 இந்த மாதிரி 2 இதுல இருந்தா
2 இதுல இருந்தா affected, ஆமா. இப்போ எதுவுமே இல்லைன்னா நாட் அஃபெக்டட். சரியா? இப்போ இதுல பாருங்க, ரெண்டுத்துலயுமே கேபிட்டல் டி இல்ல, நாட் அஃபெக்டட். ஸோ இவங்க அஃபெக்டட், இவங்களும் அஃபெக்டட், இவங்க நாட் அஃபெக்டட். இது புரிஞ்சா? இப்போ சொல்லித்தரேன். இது நடத்தும் போது ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பவுமே எக்ஸ்-லிங்க் ரெசசிவ், கலர் பிளைண்ட்னஸ், ஈமோஃபிலியா இது ரெண்டுமே எக்ஸ்-லிங்க் ரெசசிவ்க்கான நோய். இதை வச்சுதான் நீட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெறும் பெடிகிரியில வரும். பட் எக்ஸ்-லிங்க் ரெசசிவோட ப்ராப்ளம் உங்களுக்கு ஈமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் எல்லாத்துலயும் கேட்கறாங்க. ஆனால இத கொஞ்சம் இன்னுமே நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இது வந்து எக்ஸ்-லிங்க் ரெசசிவ். ஓகேவா? இப்போ எக்ஸ்-லிங்க் ரெசசிவ்க்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள நான் இந்த சம்முக்கு எடுத்துக்கிறேன். இத போட்டுட்டு உங்களுக்கு நான் ஒரு சம்மு கொடுக்க போறேன். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹீமோஃபிலியா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறா, XX-னா இவளுக்கு எந்த நோயும் இல்ல, நார்மல் ஃபீமேல். அதே மாதிரி XY-னா நார்மல் மேல். இப்போ இந்த ஃபீமேல்ல எக்ஸ் இருக்கு, நல்லா கவனிங்க, எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸ்ல இப்படின்னு ஒரு எச் நான் போட்டிருக்கேன். ஒரு எக்ஸ்ல எச் போட்டிருக்கேன், இன்னொன்னுல போடல. இந்த பொண்ணு நார்மலா இருப்பாளா இல்ல அஃபெக்டடா இருப்பாளா? affected. நல்லா யோசிச்சு பாருங்கடா. இது ரெசசிவ் கேரக்டர்டா. ஸ்மால் எச் தான் போட்டிருக்கோம், ரெசசிவ் கேரக்டர். இந்த எக்ஸ்ல ரெசசிவ் கேரக்டர் இருக்குது, இந்த எக்ஸ்ல டாமினன்ட் கேரக்டர் இருக்குது. டாமினன்ட் கேரக்டர் இவளுக்கு வருமா இல்ல நோய் வருமா? Not affected. Dominant character. இவளுக்கு நோய் வராது, பட் இவ கேரியரா இருக்க வாய்ப்பு. இந்த மாதிரி XXH இருந்தா இத நம்ம நார்மல் கேரியர் ஃபீமேல் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Normal carrier. ஃபீமேல். இது புரியுதா? கேரியர்னா கடத்துவாங்க. நம்ம குயின் விக்டோரியா இருந்தாங்கல்ல, அவங்களோட சந்ததியில வந்த நிறைய பேருக்கு ஈமோஃபிலியா இருந்தது, ஆனா அவங்களுக்கு கிடையாது. ஸோ எனக்கு அந்த நோய் வராது, ஆனா மேபி என்னோட ஆன்செஸ்டர் யாருக்காவது இருந்திருக்கும், இருந்ததாலதான் அது எனக்கு வந்திருக்கு. அதாவது அந்த ஜீன் எனக்கு வந்திருக்கு. ஆனா என்கிட்ட இருந்த 2 ஜீன்ல ஒரு ஜீன் நல்லா இருக்கு, இது ரெசசிவ் ஜீனு. ஸோ எனக்கு அந்த நோய் வரல, ஆனா என் குழந்தைக்கு என்னால இந்த நோயை பரப்ப முடியும். புரியுதா? அதுதான் கேரியர். அதுதான் நார்மல் கேரியர். நான் நார்மல், ஆனா எனக்கு உள்ளார இந்த ஜீன் இருக்கிறதால என்னோட குழந்தைக்கு என்னால இதை பரப்ப முடியும். அதான் அர்த்தம். புரியுதா? இப்போ இப்படி ஒரு ஃபீமேல் இருக்கிறா, இந்த எக்ஸ்லயும் எச், இதுலயும் எச். இவ ஏன்னா இங்க ஈமோஃபிலியா நோய் தானே அஃபெக்டட். என்ன அஃபெக்ட் ஆகுறா? ஈமோஃபிலியா நோய் அஃபெக்ட் ஆகுறான்னு சொல்லலாம்.
ஓகே, இப்போ மேலுக்கு பார்க்கலாம். கவனிங்க, யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இது நார்மல் கெரியர் மேலா மேம்? கெரியரே வராது. இவருக்கு இருக்கே ஒரு எக்ஸ் தான். ஒரு எக்ஸ்ல நோய். அப்போ மேல்ல கெரியர் வர முடியுமா? வராது. So, இது கூட ஒரு வாட்டி இது கூட ஒரு வாட்டி நீட்ல கேட்டிருந்தாங்க. ஏன் இந்த ஹீமோஃபிலியா, கலர் பிளைண்ட்னஸ் நோயெல்லாம் ஆண்களுக்கு அதிகமா வருது, பெண்களுக்கு வருவது இல்லை? ஏன் ஆண்களுக்கு வருதுன்னா, the male has only one X chromosome and if it is affected, the male will get that disease. But the female has 2X chromosome. Only when the 2X is affected, then only she'll be getting the disease. If only 1X is affected, she'll be just a carrier. So, ஒரே ஒரு எக்ஸ் இருக்கிறதால ஒன்னு அஃபெக்ட் ஆனாலே நோய். பெண்களுக்கு 2 எக்ஸ் இருக்குது. ஒன்னு அஃபெக்ட் ஆனா நோய் கிடையாது, ரெண்டும் அஃபெக்ட் ஆனாதான் நோய். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. இப்ப நான் ஒரு சம்மு கொடுக்குறேன், போடுறீங்களா? ம், கொடுக்கவா? மேம். எழுதுங்க. Father is hemophilic. Father is hemophilic. Mother is normal female. What is the percentage of their progeny to be hemophilic? Father வந்து hemophilic, mother வந்து நார்மல். ஸோ நீங்க அவங்களோட சில்ட்ரன் எத்தனை பேருக்கு அல்லது அவங்களோட ப்ரொஜினி எத்தனை பேரு ஹீமோஃபிலிக்னு கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யாருக்காவது போட தெரியாதுன்னு இருக்காடா? மேம் எனக்கு இந்த சம் தெரியாது. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. If it is more than 15, I will teach you. பேர் தெரியலையா? Okay, except this 10, everybody knows, isn't it? இந்த 10 பேர் தவிர மற்றவங்களுக்குலாம் தெரியுமா? சரி, இப்போ கை தூக்காத பசங்கள்ல இருந்து யாராவது எனக்கு கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஜான்சி, தனப்பிரியா, யார் ஆன்சர் சொல்றது? அகஸ்தியா. அகஸ்தியா, எத்தனை பேருக்கு நோய் வரும்னு சொல்றமா? 50%. 50க்கு வருங்கிறியா? சரி, வேற யாராவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணாத பசங்க டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மேம் 0%. ஜீவா வந்து 0 சொல்றா. அகஸ்தியா 50 சொல்லிருக்கா. அப்போ இதை அழிச்சிட்டு நான் போடலாமா? இங்க நான் போடவா? 40% மேம்.
எவ்வளோப்பா? What? பிரியதர்ஷினி 40யா? ஓகே, சரி. இப்போ இந்த 14 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் திருப்பி போடுறேன். அண்ட் நீங்களே இத்தனை வேரியேஷன்ஸ்ல ஆன்சர் சொல்றீங்க. எது கரெக்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் அழிக்கலாம்ல இது வரைக்கும்? Yes, ma'am. ஓகே. ஸோ நம்மளோட சம் என்ன சொல்லுது? ஃபாதர் வந்து ஹீமோஃபிலிக்னு சொன்னோம் இல்லையா? ஃபாதர் ஹீமோஃபிலிக், மதரு நார்மல். இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ஃபாதர் ஹீமோஃபிலிக்னா இங்க நான் எதை எழுதணும்? இத பார்த்து சொல்லுங்க. இந்த எக்ஸ் லிங்க் XHY. XHY. இது ஃபாதருக்கு நான் எழுதணும். மதர் நார்மல். தெரியாத பசங்க, அந்த தெரியாதுன்னு கை தூக்குனீங்கல்ல, அந்த பசங்க சொல்லுங்கடா. மதர் நார்மல்னா நான் என்னடா எழுதணும்? கேரியர் இல்ல, நார்மல். X. எக்ஸ் எக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு புன்னட் ஸ்கொயர் போட போறோம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு புன்னட் ஸ்கொயர் போட போறோம். போட்டுட்டு அப்பாவை இந்த சைடு எழுதுறேன். எக்ஸ் எக்ஸ் ஒய். இது அப்பா. அம்மா இந்த பக்கம் எழுதுறேன். எக்ஸ் எக்ஸ். தெரியாதுன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ண பசங்க சொல்லுங்க. இங்க நான் என்ன எழுதணும்? இங்க என்ன எழுதணும்? இங்க என்ன எழுதணும்? எக்ஸ் ஒய். கரெக்ட். இங்க என்ன எழுதணும்? எக்ஸ் ஒய். இப்போ ஆன்சர் சொல்லுங்க. எக்ஸ்னா நார்மலா இல்ல நோயா? Normal. இது 100%, ma'am. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இந்த எக்ஸ் நார்மல், இந்த எக்ஸ் சொல்லுங்க. Normal. இந்த எக்ஸ் ஒய், Normal. இந்த எக்ஸ் ஒய் Normal. அப்ப என்னோட क्वेश्चन how many percentage ஆர் ஹீமோஃபிலிக்னு கேட்டிருந்தேன். அப்ப ஆன்சர் 0%. 0% யார் சொன்னீங்க ஆன்சர்? ஜீவஸ்ரீ தான். வெரி குட் ஜீவ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்படிதான் போடணும். புரியுதா? Yes, ma'am. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுச்சா? சரி, அந்த ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு வாங்க. நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. இந்த வாரம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் டெஸ்ட் எழுதிருங்க. அப்போ கை தூக்குனீங்கல்ல, புரியலன்னு அந்த எல்லா பசங்களுக்கும் இப்ப புரிஞ்சுச்சா? Yes, ma'am. வெரி குட், வெரி குட். ஓகேடா, நான் செஷன் எண்ட் பண்றேன். தேங்க்யூ, பாய். Thank you. Thank you so much. தேங்க்யூ ஸோ Ma'am. மச். சொல்லுமா அபி. நேத்திக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா மேம்? ஆமாடா. அந்த ஹோம்ஒர்க் காமிக்கட்டுமா? இப்ப நான் போட்டதா நேத்திக்கு போட்டதா? நேத்திக்கு மேம். காமிடா. பேரண்ட் F1
gamete for F2 generation. Very good. இதுல எதெல்லாம் parent எதெல்லாம் recombination எழுதுன? Okay, ma'am. இது அடுத்த cross-ஆ? Okay. Yes, ma'am. Very good. Super. நல்லா புரிஞ்சிச்சுல இப்ப இந்த கான்செப்ட் உனக்கு? Yes, ma'am. ஓகேடா. சரிம்மா சூப்பர்மா பி. Thank you. ஓகேடா. Thank you, ma'am. பாய்டா. Thank you. அப்பா